ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஃபெக்ட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியூவில் பார்க்குற எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் ஒரே இடத்துல ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபாண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரோபோ ரெகுலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே செலக்ட் பண்ண கிளிக் பண்ணி நம்ம ஃபாண்ட் இம்போர்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு வந்து போவோம். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ப்ரீசெட் ஃபைல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அலைட் மோஷன் அப்ளிகேஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அந்த ப்ரீசெட் ஃபைலை. ஓகே, இப்போ அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ப்ரீசெட் ஃபைலை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷன் ப்ரீசெட் ஃபைல் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்ம அலைட் மோஷன் ப்ரீசெட் ஃபைல். இதில் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்ட்டு நம்ம நிறைய லேயர் கொடுத்துருப்பேன் நான். இதில் ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, இப்போ சைடில் சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? எல்லா எடிட் நம்ம பண்ணுறது தான். ஓகே, எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த கார்ட்டூன் இமேஜ் வருது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கே இருக்குன்னு நம்ம செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டெப் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்து சைடில் அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்து பாருங்கமே. இப்போ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச்இன்னு ஒரு பார்த்தீங்களா, ஹீன்னு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஹெச்இ அப்படின்னு ஒரு வரும் பாருங்கள். இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த லேயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த லேயர் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேயர் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லேயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்னு இருக்கு. அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அலைட் மோஷன்லேருந்து ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, மேலே அந்த சர்ச் பட்டனில் போய்ட்டு அந்த ஸ்ப்ரிண்ட் பாக்ஸ் அந்த இதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வருது பாருங்க, எஸ்ன்னு டைப் பண்ணாலே போதும். இங்கே வருது பார்த்தீங்களா ஸ்ப்ரிண்ட் பாக்ஸ்னு, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விட்ருங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டைலாக மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தோன்னே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ வாங்க ஃபஸ்ட் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அடோபி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா டைட்டில். அது வந்து இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி ப்ரோ ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஓகே, அது நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். எப்படி பேக்ரவுண்ட் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஓகே, உங்ககிட்ட இந்த பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து பிக்சார்ட்ன்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம சிம்பிளாக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிளிக்கில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும், ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் வந்து சூப்பராகவே ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்து எப்படி சேவ் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் ஒன்று இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோடனே இப்போ நம்ம பழைய ஸ்டெப்லேயே வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்ட்டூன் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டைம் லைனில் வந்து இந்த கார்ட்டூன் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்களா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பிக்சார்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணோன்னா இதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பாதி இமேஜ் காணான்னு தேடாதீங்க. இது வந்து ஒரு டைம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் காமிக்கும். அது சின்ன டாட்டு மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டை பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இமேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா இமேஜ் நல்லா இருக்குது, இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து வீடியோ வந்து ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நார்மல் இமேஜே நீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேணும் ப்ரோ எனக்கு
உங்களுக்கு வேறு இமேஜ் நல்ல இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இமேஜ் தான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த வீடியோ வந்து நான் அலைன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் வீடியோவில். ஓகே, இந்த இமேஜ் வந்து வச்சு நம்ம இப்போ ஒன்ஸ் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி ஜெமினியில் வந்து இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, வாங்க இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்க ஜெமினி ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆப் இல்லை ப்ரோ அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் வந்து கூகுள் ஜெமினி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்க எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், நம்ம டெலிகிராம் சேனலே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் சிம்பிளாக அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும், நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாகி வந்துடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து ரெடியாகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி ப்ரோ சேவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜ் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி பண்ண பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்ளிகேஷனில் போய் நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல, அதே ஸ்டெப் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் நம்மளோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்ட்டூன் இமேஜ். இந்த கார்ட்டூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் ஜெமினி ஆப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பீங்களே, அந்த இமேஜ் வந்து நீங்கள் பிக்சார்ட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து இதை ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இம்போர்ட் ஆயிரும். இப்போ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்ட அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்புக்கு போகலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிளிப்பு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் தான் கலர் அண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார் பட்டன்லேருந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து கரெக்டாக அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஒன்ஸ் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஓகேவான்னு பார்க்கலாம் ப்ரீவியூவில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இமேஜுக்கு அதே மாதிரி போகலாம். நெக்ஸ்ட் இமேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போங்க. ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக நான் இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் போனோம். இது நமக்கு லாஸ்ட் இமேஜ். இப்போ கரெக்டாக மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்கும் இது. ஓகே, இப்போ கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம லாஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா? எந்த இடத்துல வச்சு நல்லாயிருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள். இமேஜ் வந்து அங்கேயும் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வச்சு நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல வச்சு பார்த்துட்டேன். ஒன்ஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேனா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங் வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வச்சு ஒன்ஸ் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோட எப்படி வந்திருக்கு ஃபுல் அவுட்புட்டை ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஓகே, இப்போ உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணும் எக்ஸ்போர்ட் பண்ணால் உங்களுக்கு காமிக்கும். அந்த உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அந்த வீடியோ குவாலிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, நம்ம இந்த வீடியோ ரெண்டு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம நடக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் அப்புறம் டெய்லி எடிட்டிங் புதுசாக போட்டுருக்கோம். மிஸ் பண்ணால் பார்க்கணும் டெய்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒன்றால் எடிட்டிங்.